நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. 2 மாநில போலீஸ் பாதுகாப்புடன் தமிழகத்திற்கு எடுத்து வரப்பட்ட ஐயப்பனின் தங்க ஆபரணங்கள். தென்காசி செங்கோட்டையில் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோவில் தர்மசாஸ்தா மற்றும் ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் மண்டல மகோற்சவ திருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நாளை முதல் மண்டல மகோற்சவ திருவிழா தொடங்கப்பட உள்ள நிலையில் திருவிழாவின் பொழுது ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக தங்கத்தால் ஆன அங்கிகள் மற்றும் ஆபரணங்கள் புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டு தமிழகம் வழியாக 2 மாநில காவல்துறை பாதுகாப்புடன் ஆரியங்காவு மற்றும் அச்சன் கோவில் கொண்டு செல்லப்படும். அந்த வகையில் தமிழக கேரளா எல்லையை ஒட்டியுள்ள புளியரை, செங்கோட்டை, தென்காசி, பண்பொழி, கணக்குப்பிள்ளை, வலசை உள்ளிட்ட பகுதிகளில் ஐயப்பனுடைய தங்க ஆபரணங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்நிலையில் தமிழக எல்லை பகுதிக்கு வருகை தந்த அச்சன் கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பனின் தங்க அங்கி மற்றும் ஆபரணத்திற்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் புளியரை, செங்கோட்டை, தென்காசி, காசி விஸ்வநாத கோவில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களின் தரிசனத்திற்காக தங்க ஆபரணங்கள் வைக்கப்பட்டது. பக்தர்கள் தரிசனம் செய்த பின்னர் மீண்டும் அங்கிருந்து பண்பொழி, மேக்கரை வழியாக அச்சன் கோவிலுக்கு செல்லும். அதன் பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். இதனைத் தொடர்ந்து நாளை 10 நாட்கள் மண்டல பூஜை திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.